வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 மேக்ஸில் சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸில் எக்ஸசைஸ் 2.1ல் இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எக்ஸசைஸ் 2.1ல் ஃபர்ஸ்ட் சம், ஃபைண்ட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த ஃபாலோயிங் பேரலோகிராம். ஸோ கொடுத்துருக்க ரெண்டு பேரலோகிராமுக்கு என்னென்ன கேட்குறாங்க, ஏரியா அண்ட் பெரிமீட்டர் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் அப்படிங்கிறது தெரியும் இல்லைங்களா. ஸோ அப்போ கிவன் பேஸ் ஹைட் இங்கே தானே இருக்குது, அப்போ இதோட பேஸ் எவ்வளோ 11 சென்டிமீட்டர். அப்போது செகண்ட் பேரலோகிராமோட பேஸ் என்ன அப்படின்னா ஹைட் எந்த லைனில் இருக்குதுன்னு பாருங்களேன். ஸோ ஹைட் இங்கே தான் இருக்குது, அப்போ இந்த லைனை தான் டச் பண்ணுது, அப்போ இதுதான் என்னது நம்மளோட பேஸு. அப்போ ஃபஸ்ட்டு பேரலோகிராமில் பேஸ் வந்து நமக்கு 11 சென்டிமீட்டர், அது பீன்னு எடுத்துக்கிறோம். ஹைட் வந்து நமக்கு என்ன அப்படின்னா 3 சென்டிமீட்டர், டாட் டாட் லைனாக இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து ஹைட்டுன்னு சொல்லுவோம். அது செகண்ட் பேரலோகிராமில் நமக்கு ஹைட் இப்படி கொடுத்துருக்காங்களே, டாட் டாட்டாக கொடுத்து இப்படி போட்டது நமக்கு ஹைட்டு. செகண்ட் பேரலோகிராமில் நமக்கு ஹைட்டு வந்து ஹச்சுன்னு எடுத்துக்கிறோம், அப்போ 10 சென்டிமீட்டர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பேஸ் எது அப்படின்னா, ஸோ நமக்கு தெரியும் பேரலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலுங்களா. அப்போ இது 13 சென்டிமீட்டர், இதுவும் 13 சென்டிமீட்டர், அப்போ இது 7 சென்டிமீட்டர்னா இதுவும் 7 சென்டிமீட்டர். அப்போ பேஸ் வந்து நமக்கு 7 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சிருச்சு. இல்லை என்ன கேட்குறாங்க, ஏரியா அண்ட் பெரிமீட்டர் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், என்ன ஃபார்முலா, ஏரியா ஆஃப் பேரலோகிராம். ஸோ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு பேரலோகிராமோட பேஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 11 இன்ட்டு ஹைட்டு வந்து என்னது 3ங்களா. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருன்னா சென்டிமீட்டர், அப்போ ஸ்கொயர் யூனிட் அப்படின்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடுவாங்களா. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 11 இன்ட்டு 3 33 அப்படின்னு கிடைக்கும். தேர்ஃபோர் ஏரியா அதுதான் கேபிட்டல் ஏன்னு எடுத்துப்போம். அப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு 33 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஃபஸ்ட்டு பேரலோகிராமோட ஏரியா கண்டுபிடிச்சா, அடுத்து பெரிமீட்டர் வேணும் அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் பேரலோகிராம். ஸோ அப்போது பெரிமீட்டர் ஆஃப் ஏ பேரலோகிராம் நமக்கு வேணும் அப்படின்னா, ஸோ பேரலோகிராமுக்கு எத்தனை சைட்ஸு 4 சைட்ஸ். அப்போது ஃபார்முலா என்ன அப்படின்னா சம் ஆஃப் 4 சைட்ஸ், 4 பக்கத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், பெரிமீட்டர் கிடச்சிரும். அப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு பேரலோகிராமில் இந்த சைடு 11 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்களா. அப்போ இங்கே மேலே என்னவாக தான் இருக்கும், இந்த சீட்டிங்கிறது 11 சென்டிமீட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா பேரலோகிராமில் ஆப்போசிட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த சைடு 4 சென்டிமீட்டர்னா இந்த சைடு நமக்கு என்ன இருக்கும் 4 சென்டிமீட்டராக இருக்கும். அப்போ என்ன கிடச்சிருக்கு 4 சைட்ஸ் 11 4 11 4ன்னு கிடச்சிருக்குங்களா. இந்த 4ஐயும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ சம் ஆஃப் 4 சைடு ஈக்குவல் டு 11 + 4 + 11 + 4ங்களா. ஸோ அப்போ 11 + 4 15 15 + 11 நமக்கு 21. ஸோ 11 + 4 வந்து நமக்கு 15 15 + 11 வந்து 21 கிடையாது, நமக்கு என்ன வரும் 26 வரும், +4 30 அப்படின்னு கிடைக்குதுங்களா. ஸோ அப்போ பேரலோகிராமோட இது என்ன அப்படின்னா சம் ஆஃப் 4 சைட்ஸ். நம்ம இதை எப்படி எழுதுவோம், யூனிட்ஸில் தான் எழுதுவோம். அப்போது சம் ஆஃப் 4 சைட்ஸ் சென்டிமீட்டர் வராது, நமக்கு ஸ்கொயர் யூனிட்ஸ் வராது, வெறும் யூனிட் தான் வரும். அப்போது பெரிமீட்டர் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர். அடுத்து செகண்ட் பேரலோகிராம் பார்க்கலாங்களா. ஸோ செகண்ட் பேரலோகிராமில் ஹைட் எவ்வளோன்னு மார்க் பண்ணோம். ஸோ பாருங்கள், ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர், பேஸ் வந்து 7 சென்டிமீட்டர் பார்த்தோங்களா. அப்போ இதில் என்ன தான் ஆப்போசிட் சைடு ஈக்குவலுங்கும் போது இந்த சைட் 7 இங்கே 7 இங்கே 13 இங்கே 13ன்னு பார்த்தோங்களா. ஸோ இதை எழுதிக்க போகிறோம். அப்போது செகண்ட் ஒன் பேரலோகிராமில் ஹைட் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 10 சென்டிமீட்டர், பேஸ் தான் பீன்னு எடுத்துக்கிறோம், பி வந்து நமக்கு 7 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்போம், ஏரியா ஆஃப் பேரலோகிராம். அப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு போடுறோம். ஸோ இங்கே பேஸ் வந்து நமக்கு என்னது 7 இன்ட்டு ஹைட் என்னது 10, ஸ்கொயர் யூனிட் அப்படின்னா சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, சென்டிமீட்டர் ஸ்கொயருங்களா. அப்போ 7 × 10 70 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ என்ன கிடச்சிருக்கு, தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் பேரலோகிராம் அது கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கலாங்களா. அப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் வந்து நமக்கு 70 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. அடுத்து பேஸ் வந்து 7 சென்டிமீட்டர், இன்னொரு சைடு பார்க்கணும் இல்லைங்களா. அடுத்து பெரிமீட்டர் ஆஃப் பேரலோகிராம், பெரிமீட்டர் ஆஃப் பேரலோகிராமுங்களா. அப்போ என்னது பெரிமீட்டர் ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு சம் ஆஃப் 4 சைட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஃபார்முலா. அப்போ என்ன பார்த்தோம், ஒரு சைடு 7 இன்னொரு சைடு 13 சென்டிமீட்டர் பார்த்தோங்களா. அப்போது 13 + 7 + 13 + 7 வரும். இங்கே யூனிட்ஸில் எழுதுவோம், அப்போ சென்டிமீட்டர் அப்படியே எழுதிப்போம். ஸோ 13 + 7 20, இங்கே ஒரு 20ங்களா.
இப்போ என்ன கிடையாது 40 சென்டிமீட்டர். அப்போ therefore perimeter P equal to 40 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். செகண்ட் சம் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ்ஸிங் வேல்யூ அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் பாருங்கள் பேஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க, ஏரியா என்னன்னு கேட்குறாங்களா. ஸோ இதோடது பேரலோகிராம். அப்போது ஏரியா ஆஃப் பேரலோகிராம் என்னன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன்ல என்ன கொடுத்துட்டாங்க, பேஸ் 8 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க, ஏரியா வந்து 56 ஸ்கொயர்ஸ் மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க, ஹைட் என்னன்னு கேட்குறாங்களா. ஸோ இந்த பாக்ஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது வந்து கேட்குறாங்க. இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, ஹைட்டும் ஏரியாவும் கொடுத்துட்டாங்க, பேஸ் என்னன்னு கேட்குறாங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ் B ஈக்குவல் டு 18 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, H ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், ஹைட் வந்து ஹச்ன்னு எடுத்துப்போங்களா. என்ன கேட்குறாங்க, ஏரியா கேட்குறாங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியுங்களா, என்ன ஃபார்முலா, ஏரியா ஆஃப் parallelogram ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் parallelogram ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ அப்போது பேஸ் நமக்கு என்ன இருக்குது 18 இன்ட்டு ஹைட் வந்து என்னது 5 ஸ்கொயர் யூனிட், இங்கே என்ன இருக்குது சென்டிமீட்டர் இருக்குது, அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வந்துடுங்களா. அப்போ பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட் போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணும், நம்ம வந்து 18 இன்ட்டு 5 கண்டுபிடிக்கணுங்களா. 18 இன்ட்டு 5 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 90 வரும். அப்போ 90 சென்டிமீட்டர். therefore ஏரியா ஈக்குவல் டு 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட் ஒன் பாக்ஸில் ஃபில் பண்ணிடலாங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும், நமக்கு என்னென்னு தெரியாமல் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. இங்கே வந்து நமக்கு 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதுதான் என்ன சொல்லலாம், சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம், என்ன ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதலாம், ரெண்டும் சேம் தான். அடுத்து என்ன கேட்குறாங்க பாருங்கள், செகண்ட் ஒன்னில் பேஸ் 8 சென்டிமீட்டர், அதே மாதிரி உங்களோட ஏரியா 56 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ அதை எழுதிக்கலாங்களா. அப்போ செகண்ட் கொஷினில் பேஸ் வந்து 8 மீட்டர்னும் ஏரியா வந்து 56 ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க, ஹைட் கேட்குறாங்களா. இப்போ ஹைட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், என்ன ஃபார்முலா, ஏரியா ஆஃப் பேரலோகிராம். அப்போது ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போது பேஸோட வேல்யூ தெரியணும், நமக்கு ஹைட்டோட வேல்யூ தெரியணும். பேஸோட வேல்யூ நமக்கு என்னது 8, ஹைட் இங்கே கொடுக்கல, அதான் நம்ம கண்டுபிடிக்கணுங்களா. ஸோ என்ன வரும், இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடச்சிரும். அடுத்து இங்கே இது ஏரியா என்ன கொடுத்துருவோம் 56. அப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் இருக்கிறதுல நம்ம 56ன்னு போட்டுக்கிறோம். இங்கே என்ன வரும் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வருங்களா. ஸோ அப்போ நமக்கு என்ன வேணும், ஹைட் மட்டும்தான் வேணும். அப்போ 56 ஈக்குவல் டு 8 இன்ட்டு ஹச்ன்னு கிடைக்குது. இப்போ ஹைட் மட்டும் வேணும் அப்படின்னு என்ன பண்ணுறோம், 56 டிவைடட் பை 8 ஈக்குவல் டு, இங்கே மல்டிப்பிள் இருக்க 8 ஈக்குவல் டுக்கு தானே வந்து என்ன ஆகும், டிவைடில் வரும், ஹச்சை மட்டும் வச்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு என்ன தேவை, ஹைட் மட்டும்தான் தேவை. அப்போ ஹச்சை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு இங்கே மல்டிப்பிள் இருக்கக்கூடிய 8 இந்தாண்ட கொண்டு வரும். ஸோ அப்போ 8 டேபிள் எத்தனை டைம் 56 வரும் அப்படின்னா 8 1s are 8, 8 7s are 56. அப்போ என்ன கிடைக்குது, 7 ஈக்குவல் டு ஹச்ன்னு கிடைக்குது. இப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், therefore h ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். சாரி, இங்கே கொஷின் வந்து மீட்டரில் கொடுத்தாங்க. அப்போ h ஈக்குவல் டு 7 மீட்டர்னு வரும். இங்கே என்ன வரும், சென்டிமீட்டர் ஸ்கொயர் வராது, மீட்டர் ஸ்கொயர்னு வரும். அப்போ போய் ஹைட்டோட வேல்யூ h ஈக்குவல் டு 7 மீட்டர்னு போட்டுடலாங்களா. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், நமக்கு 7 மீட்டர். அது தேர்டு சம்மில் பார்த்தோம் அப்படின்னா பேஸ் கொடுக்கல, ஹைட்டு 17 மில்லிமீட்டர், ஏரியா 221 ஸ்கொயர் மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ இதை போய் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா. அப்போ தேர்டு ஒன்றில் என்ன கொடுக்கல, பேஸ் வந்து நம்ம கொடுக்கல, ஹைட் வந்து 17 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, ஏரியா வந்து என்ன கொடுத்துருக்காங்க 221 ஸ்கொயர் மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். என்ன ஃபார்முலா, ஏரியா ஆஃப் பேரலோகிராம். அப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு, நமக்கு ஃபார்முலா என்ன, பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட். ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு இதில் பேஸோட வேல்யூ தெரியாது, அப்போ பி அப்படியே வச்சுக்கிறோம். ஹைட் வந்து 17 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா. அடுத்து ஏரியா ஆஃப் பேரலோகிராம் என்ன 221 எழுதிக்கிறோம். அப்போ 221 ஈக்குவல் டு பி. என்ன வேணும், நமக்கு பேஸ் தான் வேணும். அப்போ இங்கே மல்டிப்பிள் இருக்குது, 17 ஈக்குவல் டு இருந்தால் தான் ஆகும், டிவைடில் வரும். ஸோ அப்போ என்ன கிடைக்குது, 221 டிவைடட் பை 17. ஸோ 17 டேபிளில் 221 டிவைட் பண்ணுறோம். ஸோ 17 இன்ட்டு 1 30, சாரி 17 ஒன் டைம் பண்ணும்போது 17 கிடைக்கும். மீதி என்ன ஆகிடும், 5 வருங்களா. சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும், இது 12 ஆகிடும், இது 1 ஆகிடும். ஸோ 12ல் 7 போயிடுச்சு அப்படின்னா மீதி 5, இந்த 1 கீழே இருக்கிறோம் 51.
ஸோ 7 டேபிள் எத்தனை டைம் 51 வரும் அப்படின்னா 17 × 3 51 கிடைக்கும். சப்ராக்ட் பண்ணால் 0 கிடச்சிருங்களா? ஸோ அப்போ பியோட மதிப்பு என்ன கிடைக்குது? 13 கிடைக்குது. நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மில்லி மீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ பியோட மதிப்பு பேஸோட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு? 13 மில்லி மீட்டர். ஸோ இந்த டேபிளில் போய் ஃபில் பண்ணிடலாங்களா? இப்போ B = 13 மில்லிமீட்டர் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். தேர்ட் ஒன், சுரேஷ் ஓன் எ parallelogram shaped trophy. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? சுரேஷ் அப்படிங்கிற ஒரு parallelogram ஷேப்பில் ஒரு ட்ராஃபியை வின் பண்ணியிருக்காரு இன் எ ஸ்டேட் லெவல் செஸ் டோர்னமெண்ட். ஸோ இதில் அப்படின்னா ஸ்டேட் லெவல் செஸ் காம்படிஷனில் ஒரு ட்ராஃபி வின் பண்ணியிருக்காரு. அது என்ன ஷேப்பில் இருக்குங்களா? parallelogram ஷேப்பில் இருக்குங்களா? He knows that the area of the trophy is 735 square centimeter. அப்போ அந்த ட்ராஃபியோட ஏரியா வந்து நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 735 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் இட் பேஸ் இஸ், ஸோ பேஸ் எவ்வளோங்களா? 21 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த ட்ராஃபி? பேஸ் வந்து 21 சென்டிமீட்டரும் ஏரியா வந்து 735 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேஸும் நமக்கு ஏரியாவும் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? ஹைட்டு கேட்குறாங்க. அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது? இது parallelogram ஷேப்டுன்னு சொல்லிட்டாங்க. கொஷின் என்ன கொடுத்துறாங்க? parallelogram ஷேப்டுன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஏரியா ஆஃப் parallelogram ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாங்களா? அப்போ ஏரியா ஆஃப் parallelogram ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட். ஸோ அப்போ பேஸ் இன்ட்டு ஹைட் நமக்கு தெரியாது, பேஸ் தெரியும், ஹைட் தெரியாது, பட் ஏரியா தெரியும் இல்லைங்களா? அப்போ ஏரியாவுக்கு நேரம் 735ன்னு போட்டுக்கிறோம். பேஸோட வேல்யூ 21, ஹைட் தெரியாது, அப்போ ஹச்சுன்னு வச்சுக்கலாங்களா? அப்போ என்ன பண்ணணும்? நமக்கு ஹைட் மட்டும் வேணும் அப்படின்னா இங்கே 21 எப்படி இருக்குது? நமக்கு மல்டிப்பிளில் இருக்குது. அப்போ ஹைட்டை மட்டும் அந்த பக்கம் வச்சுட்டு ஈக்குவலுக்கு அந்தாண்ட ஹைட்டை மட்டும் வச்சுட்டு இந்த 21 மல்டிப்பிளில் இருக்குது ஈக்குவலுக்கு இந்தாண்ட வரும்போது என்ன ஆகிடும்? டிவைடில் வந்துடும். அப்போ 735ஐ எதால் மல்டிபிள் டிவைட் பண்ணுறோம்? 21ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ 21 735 நாங்கள் 3 டேபிள் வருங்களா? ஸோ 7 3s are 21. ஸோ 3 டேபிளில் 7 வராது. எத்தனை டைம்? 2 டைம் 6 வரும். ஸோ 13 வரும். 3 டேபிளில் 4 டைம் 12, மீதி 1, ஸோ 5 டைம் 245 வந்துருச்சுங்களா? ஸோ மறுபடியும் இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள்? 245 டிவைடட் பை 7 ஈக்குவல் டு ஹச்ன்னு கிடச்சிருக்குங்களா? அப்போ 245 7 ஒரே டேபிள் வருமானு பார்க்கலாம். இல்லைனா 7 245 டிவைட் பண்ணலாங்களா? ஸோ அப்போ 7 3s are என்ன வரும்? 21, மீதி 3 ஆகிடும். இந்த 5 கீழே இருக்கும். 7 டேபிளில் 35, 7 5s are 35ங்களா? ஸோ அப்போ 0ன்னு ஆகிடுது. அப்போ ஹச் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 35 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குதுங்களா? ஸோ கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க? height of the trophy கேட்டிருந்தாங்க. therefore height of the trophy equal to the trophy height எவ்வளோ? 35 centimeter. Fourth sum, Janaki he has a piece of fabric in the shape of a parallelogram. ஸோ ஜானகி அப்படிங்கிறவங்க கிட்ட ஒரு பீஸ் ஆஃப் கிளாத், ஒரு துணி வந்து ஒரு சின்ன பீஸ் இருக்குங்களா? ஒரு துண்டு பீஸான துணி இருக்குங்களா? அது என்ன ஷேப்பில் இருக்குங்களா? parallelogram ஷேப்பில் இருக்குங்களா? இட்ஸ் ஹைட் இஸ் 12 மீட்டர். ஸோ ஹைட் வந்து எவ்வளோ? 12 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? அந்த parallelogram ஷேப்போட கிளாத்தோட அந்த ஹைட் வந்து 12 மீட்டர்னும் அண்ட் இட் பேஸ் வந்து 18 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஷி கட் த ஃபேப்ரிக் இன்ட்டு 4 ஈக்குவல் parallelogram. ஸோ அந்த parallelogram ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த கிளாத் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் 4 parallelogram உருவாகிற மாதிரி ஈக்குவல் ஷேப்பில், ஸோ ஒன்று எப்படி இருக்க மாதிரி அதோட ஈக்குவலாக என்ன பண்ணுறாங்க? ஒரு parallelogram-ஐ 4 parallelogram-ஆக கட் பண்ணிக்கிறாங்க. த்ரோ இட்ஸ் மிட் பாயிண்ட். ஸோ நான் மையப்புள்ளி நடுமத்தில் புள்ளியை பார்த்து என்ன பண்ணுறாங்க? கட் பண்ணிக்கிறாங்க 4 ஈக்குவலாக வர மாதிரி. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஈச் நியூ parallelogram. அப்போ ஒவ்வொரு நியூ parallelogram-ஓட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இவங்ககிட்ட இருந்த இதுதான் அந்த ஃபுல் parallelogram கிளாத்தோட வந்து இது வந்து என்ன பண்ணுறாங்க? 4 parallelogram-ஆக டிவைட் பண்ணிட்டாங்களா? ஸோ என்ன பண்ணிட்டாங்க? மிட் பாயிண்டில் 4 parallelogram-ஆக டிவைட் பண்ணிட்டாங்க. இது டோட்டல் பேஸ் வந்து 18 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போது எத்தனை இந்த டோட்டலாக 18 அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நியூ parallelogram இந்த ஒன்றுக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணும்? அப்போ 18ல் பாதி என்ன? ஹைட்லேயே அதே மாதிரி இந்த ஹைட் அப்படிங்கிறது இதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? போட போகிறோம். அப்போது பேஸில் பாதியும் ஹைட்டில் பாதியும் தானே வரும் நியூ parallelogram-க்கு. ஏன்னா இதனால் டிவைட் பண்ணியாச்சு. அப்போது என்ன கேட்குறாங்க? ஏரியா ஆஃப் ஈச் நியூ parallelogram அப்படின்ட்டாங்க.
அப்போ இது கேட்குறாங்க. அப்போ ஒரு பேரலோகிராமோட ஏரியா என்னென்னா 4மே எப்படி டிவைட் பண்ணுறோம், ஈக்குவலாக டிவைட் பண்ணுறோம். அப்போ இதோட ஏரியாவும் சேமாக இருக்கும், இதோட ஏரியா எல்லாமே எப்படி இருக்கும், 4ஓட ஏரியாவும் சேமாக இருக்கும். அப்போது பேஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அப்போ பேஸ் ஈக்குவல் டு 18 டிவைடட் பை 2ன்னு போடலாங்களா, ஏன்னா டோட்டலாக இருந்தது 2ஆக டிவைட் பண்ணியாச்சு. அப்போ 18 2ஆல் டிவைட் பண்ண கிடையாது 9. கொஷின் மீட்டர் கொடுத்தனால மீட்டர் போட்டுக்கிறோம். அடுத்து ஹைட் ஈக்குவல் டு சொன்னால் வந்து 12. அப்போ 12 2ஆல் டிவைட் பண்ணுறோம், என்ன கிடைக்குது, 12 2ஆல் டிவைட் பண்ணால் 6 மீட்டர்னு கிடைக்குது. அப்போது நியூ பேரலோகிராமோட பேஸும் ஹைட்டும் நமக்கு கிடச்சிருச்சுங்களா. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் ஈச் பேரலோகிராம். ஸோ அப்போ நான் ஒவ்வொரு பேரலோகிராமோட ஏரியா எவ்வளோ, அப்போ ஒரு பேரலோகிராமோட தெரிஞ்சிச்சு அப்படின்னா மீதி 4ம் ஓகேங்களா, ஏன்னா 4மே சமமாக இருக்கும். அப்போ ஒன்றோட தெரிஞ்சிச்சு அப்படின்னா மீதி 3 அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ நம்மளோட பேஸ் வந்து 9, ஹைட் வந்து 6. ஸோ ஸ்கொயர் யூனிட் அப்படிங்கிறனால மீட்டர் கொடுத்தனால மீட்டர் ஸ்கொயர் போடுவோம். அப்போ 964 என்ன, 9 × 6 54 மீட்டர் ஸ்கொயர். தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் ஈச் பேரலோகிராம், அப்போ ஒவ்வொரு பேரலோகிராமோட ஏரியாவும் எவ்வளோ இருக்கும், 54 மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். நமக்கு டோட்டல் பேரலோகிராம் கேட்கல. ஸோ என்ன கேட்குறாங்க, ஏரியா ஆஃப் ஈச் பேரலோகிராம் தான் கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொரு பேரலோகிராமோட இதுவும் நமக்கு 54 மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். 5th one, a ground is in the shape of parallelogram. ஸோ ஒரு கிரவுண்ட் இருக்குது, அது என்ன ஷேப்பில் இருக்குங்களா, பேரலோகிராம் ஷேப்பில் இருக்குங்களா. The height of the parallelogram is 14 meters. ஸோ அந்த பேரலோகிராமோட ஹைட் வந்து 14 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. அப்போது அந்த கிரவுண்ட் வந்து பேரலோகிராம் ஷேப்பில் இருக்குது, ஹைட் வந்து 14 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அந்த கரஸ்பாண்டிங் பேஸ் இஸ் 8 மீட்டர் லாங்கர் தென் இட் ஹைட். ஸோ கரஸ்பாண்டிங் பேஸ் என்ன இருக்குங்களா, 8 மீட்டர் லாங்கர் தென் இட் ஹைட். அப்போ 8 + ஹச்ன்னு போடலாங்களா. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹைட்டை விட 8 மீட்டர் பெருசாக இருக்குது, நீளமாக இருக்குது அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ 8 + 14 எவ்வளோ வரும் நமக்கு, ஸோ 8ம் 4ம் நம்ம 14ம் 8 ஆட் பண்ணோம் அப்புறம் 22 மீட்டர் கிடைக்குது. அப்போ நம்ம ஹைட் 14 மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்னது, பேஸ் வந்து 22 மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் லெவலிங் த கிரவுண்ட் அட் த ரேட் ஆஃப் ₹15 per ஸ்கொயர் மீட்டர். ஸோ காஸ்ட் ஆஃப் லெவலிங் அப்படின்னா அந்த கிரவுண்டை மட்டப்படுத்துகிறாங்க, ஓகேங்களா. ஸோ அப்படி லெவல் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ ரேட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் அப்போ என்ன தெரியணும், கிரவுண்டோட ஏரியா என்ன, பரப்பளவு எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் 1 ஸ்கொயர் மீட்டருக்கு. ஸோ அப்போ டோட்டலாக அந்த கிரவுண்ட் வந்து எத்தனை ஸ்கொயர் மீட்டர் இருக்கும், அப்போ ஸ்கொயர் மீட்டர்னால் என்ன, ஏரியாங்களா. அப்போ ஏரியா கண்டுபிடிச்சா தான், அப்போ 1 ஸ்கொயர் மீட்டருக்கு 5 ரூபாய் செலவாச்சு அப்படின்னா மொத்தம் எவ்வளோ ஏரியா அந்த கிரவுண்ட் இருக்கும், அப்போ டோட்டலாக எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் போட போகிறோம். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம், அப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் நமக்கு என்ன ஃபார்முலா, பேஸ் இன்ட்டு ஹைட்டுங்களா. அப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதில் பேஸ் வந்து நமக்கு 22 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 14 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஒரு மீட்டரில் கொடுத்தனால நம்ம இங்கே மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவாங்களா, மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம் அல்லது ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லலாங்களா, ரெண்டும் இப்படி தான் சேம் தான். அப்போது 14 22ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 2 4s are 8, 2 1s are 2, மறுபடியும் 2 4s are 8, 2 1s are 2. அப்போ ஆட் பண்ண வருது 8 9 10 மீதி 1. ஸோ 308 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போது காஸ்ட் ஆஃப் லெவலிங் இது என்ன கிடச்சிருக்கு, ஏரியா. ஸோ அப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் லெவலிங் 1 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 1 மீட்டர் ஸ்கொயர் லெவல் பண்ண எவ்வளோ ஆகுதுங்களா, ₹15 ஆகுதுங்களா. ஸோ நமக்கு எத்தனை மீட்டர் ஸ்கொயர் வந்திருக்கு பாருங்கள், காஸ்ட் ஆஃப் லெவலிங். ஸோ நம்மளோட ஏரியா எவ்வளோ, 308 மீட்டர், 308 மீட்டர் ஸ்கொயருங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 308ஓட 15 மல்டிபிள் பண்ணணும். அப்போ 308 × 15 போட்டோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்போ 308ஓட 15 மல்டிபிள் பண்ணுறோம். 5 8s are 40 மீதி 4, 5 × 0 0 ஆகிடும், +4 4 ஆகிடும். அடுத்து 5 3s are 15 வந்துடும். ஸோ 1ஓட மல்டிபிள் 8 0 1 × 3 3ன்னு வருங்களா. ஸோ ஆட் பண்ண 0 12 மீதி 1 6 4. இப்போ என்ன கிடைக்குது, 4620ன்னு கிடைக்குது. இதுதான் ருப்பீஸ். அப்போ ₹4620ங்களா. தேர்ஃபோர் கொஷின் என்ன கேட்டாங்க, காஸ்ட் ஆஃப் லெவலிங் த கிரவுண்ட். அப்போ அந்த கிரவுண்டை லெவல் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ரூபாய் செலவாகுது. ஸோ மொத்தமாக அந்த கிரவுண்ட் வந்து 308 ஸ்கொயர் மீட்டர் இருக்குது. அப்போ எவ்வளோ செலவாகுது, ₹4620 செலவாகுது. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் 6th one,
The perimeter of a parallelogram whose adjacent sides are 6 cm and 5 cm is அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ ஒரு parallelogram இருக்குது. ஸோ parallelogram அப்படின்னா நமக்கு இந்த ஷேப்பில் தானே இருக்கும். ஸோ ஒரு parallelogram இருக்குது. இந்த parallelogramல adjacent side என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று வந்து 6 சென்டிமீட்டர், இன்னொன்று வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ parallelogramல ஆப்போசிட் சைடு, இந்த சைடு 6 சென்டிமீட்டர்னா இந்த சைடு 6 சென்டிமீட்டர். ஸோ இந்த சைடு 5 சென்டிமீட்டர், இந்த சைடு 5 சென்டிமீட்டர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ பெரிமீட்டர் அப்படின்னா 4 சைடே ஆட் பண்ணும். அப்போ 5 + 6 + 5 + 6 வரும். 5 + 6 11, 11 + 5 16, 16 + 6 22 வரும். அப்போது நமக்கு 22 எந்த ஆப்ஷனில் இருக்குது? 4th ஆப்ஷன் 22 சென்டிமீட்டர் தான் கரெக்டு. இப்போ இதோட ஆன்சர் 22 சென்டிமீட்டர். 7th one, the area of the parallelogram whose base is 10 meter. பேஸ் வந்து எவ்வளோங்களா? 10 மீட்டருங்களா. அண்ட் ஹைட் ஈக்குவல் டு 7 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா கேட்குறாங்க. அப்போ ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸுங்களா. அப்போ ஏரியா பேஸ் நமக்கு என்ன இருக்குது? 10 இருக்குது. ஹைட் எவ்வளோ இருக்குது? 7 இருக்குது. அப்போ என்ன யூனிட் வரும்? இங்கே மீட்டர் இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர்னு வருங்களா. அப்போ 10 7 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 70 மீட்டர் ஸ்கொயர். இல்லைன்னா ஆர் 70 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு எழுதலாங்களா. போத் ஆர் சேம். அப்போ எந்த ஆப்ஷன் வரும்? நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் 70 ஸ்கொயர் மீட்டர் தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் 8th one, the base of a parallelogram with area. ஸோ ஏரியா எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 52 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? த பேஸ் ஆஃப் parallelogram. ஃபைண்ட் த பேஸ் ஆஃப் parallelogram. பேஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு தெரியும். அப்போ ஏரியா இருக்க இடத்துல 52, பேஸ் நமக்கு தெரியாது, அப்படி வச்சுக்கிறோம். ஹைட் வந்து 4ங்களா. இப்போ 52வை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேஸ் கிடச்சிரும். அப்போ 4ஆல் என்ன பண்ணுறோம்? 52 டிவைட் பண்ணுறோம். 4 டேபிளில் 1 டைம் 4, மீதி 1 இருக்கும். ஸோ இந்த 2 கீழே இருக்கிறோம். 4 டேபிளில் 12 வந்து 4 3s are 12ன்னு கிடைக்கும். அப்போ சப்ராக்ட் பண்ணால் 0ங்களா. இப்போ என்ன கிடைக்கும்? 13. ஸோ யூனிட் சென்டிமீட்டர் இருக்கனால நமக்கு தேர்ட் ஆப்ஷன் 13 சென்டிமீட்டர் தான் கரெக்டு. அடுத்து 9th one, what happened to the area of the parallelogram? So if the base is increased 2 times and the height is halved அப்படின்னு கொடுக்குறாங்களா. ஏரியா ஆஃப் parallelogram என்ன? பேஸ் இன்ட்டு ஹைட்டு ஸ்கொயர் யூனிட். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? if the area of the parallelogram, if the base is increased 2 times, அப்போ என்ன இருக்குங்களா? நியூ பேஸ் வந்து என்ன இருக்குங்களா? இன்க்ரீஸ் ஆகிருக்குங்களா. அப்போ 2bன்னு போடலாங்களா. எத்தனை டைம் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்களா? 2b. அப்போ 2 × bன்னு போடுறோம். அடுத்து நியூ ஹைட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த ஹைட் இஸ் ஹால்வ்டு. என்னாச்சு? பாதி ஆகிடுச்சுங்களா. அப்போ 1/2 × bங்களா. அப்போ நியூ parallelogram ஏரியா கண்டுபிடிக்கிறோம். அப்போ பேஸ் இருக்க இடத்துல 2b இருக்குது, ஹைட் இருக்க இடத்துல 1/2 ஹைட் இருக்குங்களா. அப்போ இந்த மல்டிபிள் இருக்க 2, டிவைடில் இருக்க 2 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது? b × hன்னு கிடச்சிருச்சு. அப்போ என்ன ஆகுது? ஏரியா ஆஃப் parallelogram b × h தான் நமக்கு என்ன ஆகிடுச்சு? நியூ parallelogramக்கு b × hன்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? ரிமைன்ஸ் த சேம். டிக்ரீஸ் டு ஹாஃப்னா இருக்கிறத விட பாதி 1/2 × b × hன்னு வந்துச்சுன்னு அர்த்தம். இன்க்ரீஸ் பை 2 டைம்ஸ் அப்படின்னா 2 × b × hன்னு வந்ததுன்னு அர்த்தம். நன் அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன இருக்குது நமக்கு? இங்கே b × hன்னு கிடச்சிருக்கு. புதுசாக கண்டுபிடிச்ச parallelogramக்கு b × hன்னு கிடச்சிருக்கு. அப்போ ரிமைன் த சேம் அப்படின்னா, ஸோ பழைய parallelogramோட வேல்யூ என்ன இருக்கோ அதே தான். பேஸை 2 டைம் இன்க்ரீஸ் பண்ணாலும் ஹைட்டை ஆஃபாக குறைச்சாலும் நமக்கு என்ன இருக்குது? சேம் அதே ஏரியா தான் கிடைக்குது. அப்போது நம்ம ரிமைன் த சேம்ங்கிற ஆப்ஷன் போடுவோம். அடுத்து 5th one, in a parallelogram the base is 3 times its height. ஸோ பேஸ் வந்து என்னங்களா? 3 times its height. அப்போ 3 × hன்னு போட்டுக்கலாங்களா. புரியுதா? இட்ஸ் பேஸ் இஸ் 3 times ஹைட்டை விட 3 மடங்கு இருக்குது அப்படின்ட்டாங்க. ஹைட் இஸ் 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ பேஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3 × hோட வேல்யூ 8ங்களா. அப்போ 8 3s are என்ன? 24 சென்டிமீட்டர். ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர். என்ன கேட்குறாங்க? தென் த ஏரியா. அப்போ ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸுங்களா. ஸோ பேஸ் வந்து நமக்கு 24, ஹைட் வந்து 8. ஸோ யூனிட் வந்து நமக்கு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வருங்களா. இப்போ நம்ம இதை ஸ்கொயர் பண்ணுறோம். சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம், இல்லை ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 24ஐயும் எதை மல்டிபிள் பண்ண போகிறோம்? 8ஐயும் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 24 × 8, 8 4s are 32, மீதி 3, 8 2s are 16 + 3 19. அப்போது என்ன கிடைக்குது? 192 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அல்லது 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லாங்களா. நம்ம கொஷினில் ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.
அப்போ ஆப்ஷன் 2 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் கரெக்டு. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.